லைட் வாங்கின காசு எங்கால இதுக்கெல்லாம் எங்கால வருமானம் மட்டும் கேட்குற வருமான கணக்கு காட்டணும் மட்டும் எங்கள்ட மேயர் கேட்குற வருமான கணக்கு நான் காட்ட நான் தயார் அதை கேட்க இவர் யார் என்ன இலங்கைக்கே மேயர் என்ற நினைப்பாரு எல்லாம் ஜனாதிபதி என்று நினைப்பா இந்த 1,39,000 ரூபாய்க்கு நான் மின்சார லைட் வாங்கி போட்டுருக்கிறேன் முடிந்தா வாங்க நான் கணக்கு காட்டுறேன் எப்படி எனக்கு வருமானம் வந்தேன் மாகாண சபைக்குரிய அடிக்கல் முன்னால் செய்யப்பட்ட குழாய் கிணறு ஒன்று நான் உங்களுக்கு படம் எடுத்து வைக்கின்றேன் இவ்வாறு இருந்த குழாய் கிணறை துருப்பிடித்து மக்கள் பாவனைக்கு அற்றதாக இருந்த குழாய் கிணறு எனது கிராமத்தில் 4 குழாய் கிணறு இருக்கின்றது 5 இடங்களுக்கு மேலாக இந்த குழாய் கிணறு செய்யாமல் இருக்கின்றது என்று சொன்னார் ஆர் காரணம் எனது பெயர் பிரேமதாஸ் நான் பசு சின்னத்தில் சுயேட்சையாக வவுனியா மாநகர சபையில் போட்டியிட்டு வெற்றி வேட்பாளராக இன்றைய மாநகர சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் என்னை நம்பி எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு அவர்களுக்கான உரிமை குரலாக எனது கடமைகளை நான் நிறைவேற்றுவேன் என்பதை கூறிக்கொண்டு மக்களோடு மக்களாக இருந்து சுயேட்சையாக தேர்தலில் களமிறங்கி வெற்றி வேட்பாளராக சென்ற என்னை தேர்தலில் தோல்வியுற்று 9 நபர்களை கொண்ட இன்றைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எம்மை அரசியலில் வளரவிடக்கூடாது என்பதற்காக புதிய சதி திட்டங்களையும் தீட்டி பொய் வசந்திகளையும் பரப்பி என்னை குடிபறித்து அரசியலில் இருந்து என்னை விலகிச் செல்வதற்காக பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பான மக்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய போலி தமிழ் தேசியவாதிகள் என்பவர்கள் யார்? முன்னாள் ஆயுதக்குழு உறுப்பினர்கள். அன்றைய மக்கள் காலந்தொட்டும் 15-20 வருடங்களாக தங்கள் கூட இருந்தவர்களையே இன்று கட்சியில் இருந்து விலக்குவதற்கு முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களோடு எப்போது நாம் கை சேர்ந்து கைகோத்து நிற்பது? அரசியலில் யாராவது ஒருவர் புதிதாக வந்தால் கூட அவர்களுடன் கைப்பிடித்து நடந்தால் மட்டுமே அவர் தமிழ் தேசியவாதி, இல்லையெனில் அவர் துரோகி. அவர்களை மீறி நாங்கள் வளரக்கூடாது என்பதை அவர்கள் ஆணித்தரமாக கொண்டிருக்கின்றார்கள். காலங்காலமாக தங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளேயே மக்கள் திணிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசியம் என்ற ஒன்றை மட்டும் கொள்கையாக வைத்துக்கொண்டு எமது மக்களின் அடிப்படை வாழ் உரிமைகளை சிதைத்து நிற்கின்றார்கள். இன்று எம்பிபிக்கு நாம் வாக்களித்தால் துரோகி என்று சொல்லும் தமிழ் தேசியவாதிகள் 2009ஆம் ஆண்டு இதே போரை முன்னிறு நடத்திய சரத் பொன்சேகாவை வாக்களிக்க கூறியது ஏன்? அப்போது இவர்கள் துரோகிகளா? அன்று ஒரு மக்கள் கூட வாக்களிக்க விரும்பாத இடத்தில் இவர்கள் கூறியதை கேட்டு வாக்களித்தார்களே, அப்போது இவர்கள் துரோகிகளா? அன்று ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்று வரை இவர்களுக்கு பின்னால் நின்று மக்கள் இவர்களால் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். இதற்கு ஒரு முடிவு வேண்டும். இன்று எம்பிபிக்கு வாக்களித்த மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் பார்க்க அதிக வாக்குகளை பெற்று 4 ஆசனங்கள் எடுத்துக்கின்றார்கள். மஸ்தான் 4 ஆசனங்கள் எடுத்துக்கின்றார்கள். இதே சங்கு அமைப்பினர் 3 ஆசனங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சமாதான காலத்தில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளார்கள். இவர்கள் மக்கள் சேவையை ஒழுங்காக செய்திருந்தால் ஏன் இவர்கள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும்? சற்று சிந்தியுங்கள். இவர்கள் சதி திட்டங்களாலேயே மக்களை அழிவு பாதையில் கொண்டு செல்கின்றார்கள். இவர்கள் அரசுடன் சேர்ந்து இருந்த காலங்களில் காணிகளை வழங்கி அதற்கான உறுதிகளை கூட 20 வருட காலமாக வழங்காமல் இருக்கின்றார்கள். ஏன்? மக்களை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று. இதே அரசாங்கத்தோடு கூடியிருந்த ரிஷாட் பதவி மினிஸ்டர் கொடுத்த எந்த காணிக்கு தான் உறுதி இல்லை? சற்று சிந்தியுங்கள். நேற்று எமது மாநகர சபை மேயர் கூறியிருந்தார், நாங்கள் மக்கள் சேவைக்காக வந்திருக்கின்றோம், பதவிக்காக வரவில்லை என்று. யாழ் மண்ணில் தமிழரசு கட்சியும் சங்கும் சண்டை, சைக்கிள் ஒத்து போகாது. அங்கே யாழ் மண்ணில் தமிழ் இனத்தை தக்க வைக்கிறதுக்காக, தமிழர் இருப்பை தக்க வைப்பதற்காக ஈபிடிப்பினுடன் கூட்டி சேர்ந்து என்று தமிழரசு கட்சியில் கூறியுள்ளார்கள். வவுனியாவில் தமிழ் இனத்தை தக்க வைப்பதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றனர் என்று கூறியிருக்கிறார்கள். கிழக்கில் முஸ்லிம் காங்கிரசுடன் தொடர்புபடுத்தி தமிழ் இனத்தை தக்க வைக்கிறதுக்காக இருக்கார். ஏன் தமிழ் பேசும் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரக்கூடாது? இடத்துக்கிடம் தமிழ் இனத்தை தக்க வைக்க ஒன்று சேர்கின்றவர்கள். வடக்கு கிழக்கு எங்குமே தமிழ் இனத்தை தக்க வைக்கணும், தமிழர் தாயகத்தை மீட்டெடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருந்தால் அனைத்து தமிழ் கட்சிகளும் இனம் மதம் பாராமல் ஏன் ஒன்று சேர முடியாது? ஒன்று சேர்ந்தால் தமிழர் பிரச்சனை தீர்க்கப்படும், நாட்டில் பிரச்சனை தீர்க்கப்படும். தாங்கள் அரசியல் செய்ய முடியாது, தாங்கள் காலங்காலமாக தங்களுடன் கூடியிருந்தவர்கள் அரசியல் வழி செய்ய முடியாது என்றொரு
பிழையான எண்ணத்திலும் மக்களுக்கு சேவை வழங்கக்கூடாது என்ற எண்ணத்துக்கும் மக்களை ஏமாற்றி இன்று வரை அரசியல் செய்து பிழைப்பு நடத்தி கொண்டு வரும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை நான் ஒன்று கூட கொள்கின்றேன். பாருங்கள், எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாருங்கள். உங்களை எதுக்கு யாரும் விட மாட்டார். இன்றைக்கு சுயேட்சை குழுவாக நான் இறங்க வேண்டிய அவசியம் கூட வந்திருக்காது. உங்களால் வஞ்சிக்கப்பட்டு, உங்களால் ஏமாற்றப்பட்டு, எனக்கு இவ்வளவு சந்தர்ப்பம் வர வேண்டும் என்பதற்காக முயற்சியது, உங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் இன்று இறங்கியிருக்கிறேன். இந்த தேசியத்தை சுயேட்சை குழுவாக இறங்கியிருக்கின்றேன். சாதாரண எமது மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட எனது வட்டாரத்தில் ஒரு தங்களுக்கு ஜெயிக்கப்பட்ட நான் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று என்னை இழிவாகவும் என்னை சேர்ந்தவர்களை தரக்குறைவாக பேசியும் இன்று முகநூலில் தகவல்களை பரப்பி வருகின்றார்கள். சாதாரண ஒரு மாநகர சபை ஆட்சிக்கு இன்னொருத்தனை இழிவாக பேசும் இவர்கள் எப்படி நல்லவர்களாக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். இவர்கள் மக்களின் சேவைக்காக வரவில்லை, தங்கள் பதவிக்காகவும் தங்கள் அதிகார வர்க்கத்துக்காகவும் தாங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தாங்கள் தான் ஆள வேண்டும் என்பதற்காகவும் தங்களுக்கு இடையே உள்ள போட்டிகளில் தான் இவர்கள் இன்று அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் என்ற அபிவிருத்தி நகர சபை என்று மாநகர சபை என்பது மக்கள் அந்தந்த வட்டார தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் என்று வட்டார தேர்தல். அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு மட்டும் ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை செய்வதுதான் உள்ளூராட்சி சபை வட்டார அமைப்பாளர்களுடைய வேலை. இது மாகாண சபைக்குரிய அடிக்கல். மாகாண சபைக்கு மக்களை ஏமாற்றும் ஒரு புரளியான ஒரு கதை என்பதைத்தான் நான் கூறிக்கொள்கின்றேன். முன்னால் செய்யப்பட்ட குழாய் கிணறு ஒன்று நான் உங்களுக்கு படம் எடுத்து வைக்கின்றேன். இவ்வாறு இருந்த குழாய் கிணறை துருப்பிடித்து மக்கள் பாவனைக்கு அற்றதாக இருந்த குழாய் கிணறு துப்புரவு செய்யப்பட்டு கலட்டப்பட்டு முற்றுமுழுதாக அப்புறப்படுத்தப்பட்டு நன்கு கிளீன் பண்ண சுத்தம் செய்யப்பட்டு ஒன்றுக்கு 2 தடவைகள் சுத்தம் செய்யப்பட்டு ஏவிசி பறிக்கப்பட்டு இப்போது அடித்தளம் தரமாக நிறுத்தப்பட்டு என்னால் நான் கூலியாளாக நின்று இந்த வேலையை செய்து முடித்து தரமான முறையில் மக்கள் பாவனைக்கு அளித்திருக்கின்றனர். இப்படி இவரால் செய்ய முடியுமா? செய்து கொடுப்பாரா? எனது கிராமத்தில் 4 குழாய் கிணறு இருக்கின்றது. 5 இடங்களுக்கு மேலாக இந்த குழாய் கிணறு செய்யாமல் இருக்கின்றது என்று சொன்னார். யார் காரணம்? முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள், நகரசபை உறுப்பினர்கள். இதே முன்னாள் நகரசபை உறுப்பினர்கள் இப்ப மேயர் ஏன் செய்யல? சாமான் பொருட்கள் அனைத்தும் உள்ளே இருக்கின்றது, செய்யவில்லை. இதோ நகரசபையால் கலட்டப்பட்ட குழாய் கிணறு குருமங்காடு உங்களோட உதவி அரசாங்க அதிபர் வீட்டின் முன்பாக உள்ள காளி கோயிலில் இருந்த குழாய் கிணறு இவர்கள் கலாட்டி, வைரர் கோயிலில் இருந்த குழாய் கிணறு இவர்கள் கலாட்டி 2 மாதங்களாக பொருத்தப்பட இருந்த நிலையில் செயலாளர் கேட்டது, நகரசபை செயலாளர் கேட்டதுக்கு நாங்கள் என்னால் பொருத்தி கொடுக்கப்பட்டது. இது என்னால் பொருத்தி கொடுக்கப்பட்ட கூலி மட்டும்தான் நான் பொறுப்படுத்தது. நான் இதை செய்தியில் போடவும் இல்லை. ஏன்? அவர்கள் கேட்டதுக்கு நாங்கள் நான் செய்து கொடுத்ததால். நான் நகரசபை உறுப்பினராக பொறுப்பேற்றதுக்கு பின்பு எமது கிராமத்தில் புயல் வீசிய காரணத்தினால் மின்கம்பம் உடைந்து அதற்கு பணம் கட்ட வேண்டும் என்று மின்சார சபை கூறியதற்கு நான் நேரில் சென்று கதைத்து அதே மின்கம்பத்தை திரும்பி போட்டு என்னுடைய செலவிலே மின்குமலை பொருத்தியது புரியாதாரம். நான் இன்று நேற்றில்லை. இந்த லைட் வாங்கின காசு எங்கால இதுக்கெல்லாம் எங்கால வருமானம் மட்டும் கேட்கிறேன். வருமான கணக்கு காட்டணும் மட்டும் எங்கட மேயர் கேட்கிறேன். வருமான கணக்கு நான் காட்ட நான் தயார். அதை கேட்க இவரார் என்ன இலங்கைக்கே மேயர் என்ற நினைப்பாரு, எல்லாம் ஜனாதிபதி என்று நினைப்பா. இந்த 1,39,000 ரூபாய்க்கு நான் மின்சார லைட் வாங்கி போட்டுருக்கிறேன். முடிந்தா வாங்க, நான் கணக்கு காட்டுறேன் எப்படி எனக்கு வருமானம் வந்தேன்.
எந்த வருமான வரித்துறையினரும் வேலை சொல்லு மேயரை முடிந்தால் அனுப்ப சொல்லுங்க. நான் தயாராக தான் இருக்கிறேன். ஒரு தனி மனித சுய அபிவிருத்தியை செய்யாதவர்கள் தான் இன்றைக்கு மேயர் உப மேயர். தங்கள் என்ன அபிவிருத்தி அபிவிருத்தி தங்களுக்குரிய தனி அபிவிருத்தி ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, சாதாரண ஒரு வாத்தியார், அரச உத்தியோகத்தர், அரச உத்தியோகத்தர் என்ற ஒரு ஆசிரியர் என்பது எல்லோராலும் மதிக்கத்தக்கது. அனைத்து உயர் பதவிகளையும் உருவாக்குற ஒரு அரச உத்தியோகத்தர் ஆசிரியர். அவர் செய்கின்ற வேலை ஒரு பதவிக்காக அடுத்தவனை கேவலமாக நினைத்துக் கொள்வது. குழாக்கிணறு செய்வதற்கு, வீதி விளக்கு பொருத்துவதற்கு மக்களால் என்னட்ட கேட்கப்பட்ட தரப்பட்ட கடிதம். எனவே எந்த தொழில் செய்தாலும் அதை சுத்தமாக நான் செய்து கொடுப்பேன். நீர் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை. இன்று கூட எமது நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய குழாய் நீர்கள் உடைந்து எமது குருமங்காடு நகரசபை விடுதிகளில் நீர் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்ட வேளையில் என்னால் காலை 9:30 மணி அளவில் தண்ணீர் வயல்களுக்கு வீடு வீடாக சென்று பல வீடு வீடாக சென்று கொடுத்து உதவி உள்ளேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் சேவையை மகசேன் சேவை என செய்து முடிப்பேன் என்றும் இவர்களுக்கு கூறுவதோடு, என்னுடைய முகநூலில் எனது நண்பர்கள் கேட்டிருந்தார்கள், தேசியத்துக்கு ஏன் வாக்களிக்கவில்லை? தேசியம் அங்கே இருக்குது, இங்கே இல்லை. வடக்கில் தேசியம், வடக்கு கிழக்கில் தேசியம் என்றது இல்லை. தமிழின எதிர்ப்பை தக்க வைக்க வேண்டும். எப்படி சொல்றது? தமிழின எதிர்ப்பை தக்க வேண்டும். அனைவரும் ஒன்று திரளுங்கள். தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைங்க. இவர்கள் ஒன்றிணைந்தால் இன்றைக்கு நமக்கு இந்த நிலைமையே இல்லை. முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு போரை நாங்கள் சந்தித்திருக்கவே மாட்டோம். இவர்களை 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோது இவர்கள் செய்த மக்கள் கொடுத்த கடமையை சரியாக செய்திருந்தால் ஏன் இன்றைக்கு ஒரு உறுப்பினர் 2 உறுப்பினர் வந்து நிற்கணும்? வர வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர் என்று நீண்ட காலமாக இருக்கும் ஒரே ஒரு கேள்வி. கடைசியாக எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்வோம். எம்மை பகடக்காயாக்கி பயன்படுத்தி குளிர்காயும் போலி தமிழ் தேசியவாதிகளை அடியோடு இல்லாமல் ஒதுக்குவோம். விபத்து நடந்து வைத்தியசாலைக்கு நாம் சென்றால் இனம், மதம், மொழி பார்த்து யாருடையது ரத்தம், எமக்கு ஒரு ரத்தம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் இது யாருடைய ரத்தம் என்று கேட்டால் நான் நமக்கு ஏற்றுறோம் இல்லையே. யார் டாக்டர்? கிறிஸ்டியன்ஸா, முஸ்லீமா, ஹிந்துவா, புத்தரான்னு கேட்டால் நாங்கள் கேட்குறோம். இல்லை, என்னதுக்காண்டி? இல்லை, நீ புத்தராக இருந்தா, கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் எனக்கு நீ பார்க்காத, நான் ஹிந்துன்னு சொல்கிறீங்களா? இல்லை. ஒரு சிங்களவராக இருந்தால் சொல்றீங்க, நான் தமிழை, நீ சிங்களவனி எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்யாது. அந்த ரத்தம் மாறுபடி. ஏன் உங்களோட உயிர் போக போகுது, அதில் உங்களோட சுயநலம் இருக்குது. ஏன் பொதுநலமா யோசிக்கிறீல்ல? இறைவன் படைத்த அழகான இந்த இயற்கையில் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நான் பெரிது, நீ பெரிது என்று அடுத்தவரை தாழ்த்தி பொய்யான முகநூல்களில் வந்து அடுத்தவரை மனநோக வைத்து ஆட்சி பிடிக்க வேண்டும், பதவி வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி புதிதாக மக்களுக்கு சேவை செய்ய வருபவர்களை பொய்யான வசந்திகளை பரப்பி போலி தேசியவாதிகள் அவர்களை அடியோடு இல்லாமல் ஒழிக்கின்றார்கள். இதனால் தான் மக்களுக்கு சேவை செய்வர்கள் முன்வர பயப்படுகின்றார்கள். எனவே தான் சொல்கின்றேன், போலி தேசியவாதிகள், நீங்கள் உலகாலம் அரசியலில் இருந்தது போதும், மக்களை ஏமாற்றினது போதும். வறுமை தலைமுறையை முன்னின்று அவர்களை வழிநடத்துகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர, நீங்களே ஆசனங்களுக்கு செல்ல வேண்டும், நீங்களே அந்த பதவிகளில் இருக்க வேண்டும், உங்களை மரணம் வருந்தனைக்கும் நீங்களாம் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை விட்டு இளம் தலைமுறைக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி முன்னின்று வழிகாட்ட வேண்டும் என்று உங்களை நான் கேட்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.